ஹாய் தம்பி. நம்ம வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, உங்களுக்கு அதில் என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ மந்த்தில் ரிசல்ட் கிடச்சிச்சு? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இருந்து எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அது டோட்டலாகவே மாறிடுச்சு 6 மந்த்தில். ஓகே. எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸுங்கிறப்பே அந்த பேபி ஹேர்லாம் நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. ஓகே. க்ரோ ஆகி எனக்கு ஃபுல்லாகவே பால்னஸ் இருந்த இடத்துல ஓரளவுக்கு டென்சிட்டி நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சுங்களா? 1 மந்த்தில் ஒரு லைட் விசிபிள் இருந்துச்சு, நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. 2 மந்த்ல நல்லா விசிபிளா பேபி ஹேர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 6 மந்த்ங்கிறப்ப நல்ல ஒரு டென்சிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்களா? எனக்கு டோட்டலாவே சேஞ்ச் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகேங்க. எல்லாரும் உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, என்ன எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்களா? எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஃபேமிலி சைடு எல்லாத்துக்குமே ஒரு பால்னஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு டேண்ட்ரஃப் எல்லாமே இருக்கும். என்கிட்ட பார்த்துட்டு அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டு நிறைய பேர் கேட்டாங்க இது மாதிரி. ஓகே. எங்க பண்ண, என்ன ஆச்சு, அதாவது ப்ரொஃபஸரே ஒருத்தர் கேட்டாரு, ஹேர் என்ன ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு, என்ன புதுசா ஏதாவது பண்ணியா, ஆபரேஷன் ஏதாவது பண்ணிட்டு வந்தியாங்கிற மாதிரி கூட கேட்டாரு. ஓகே ஓகே. அதான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், எக்ஸாம் எழுதும்போது பின்னாடி வந்து நோட் பண்ணிட்டு கூட கேட்டாரு. ஓ, நீங்க ஒரிஜினல் ஹேர் தானே, ஏதாவது ஹேர் வச்சிருக்கீங்களான்னு பார்த்தாங்களா? ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ரிசல்ட் பாக்குறதுக்கு ஒரிஜினல் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியலா வச்ச மாதிரி தெரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேர் வந்து வேல்யூமைஸ்டா இருந்தது இல்லைங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க இந்த ஹேருக்கு மட்டுமே? நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் கம்பெனில போய் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 1 lakh செலவு பண்ணிட்டீங்க. கிட்டவே செலவாயிருக்கு. ஆனா அந்த அமௌண்ட் கேட்க ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கல. கண்டிப்பா 1% கூட எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. 1 lakh செலவு பண்ணியுமே வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கொஞ்சம் கூட இல்ல. ஓகே ஓகேங்க. ஆனா நம்ம கிட்ட ஒரு 2 மந்த்லயே உங்ககிட்ட ரிசல்ட் கிடைச்சு. உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும், மத்த எல்லா விஷயத்துலயுமே அது எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படின்ட்டு நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது பண்ணீங்க, அது கரெக்டா வந்துச்சு. ரிசல்ட்டே வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து எதனால ஹேர் ஃபால் ஆச்சு, என்ன காரணம், எல்லாமே உங்களுக்கு வந்து தியரி வைஸ் நிறைய கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? எப்படி நீங்க என்ன நம்பினீங்க? ஆக்சுவலி வந்துட்டு நான் இப்பதான் கிளினிக்கே ஸ்டார்ட் பண்ண போறேன், பட் நீங்க எப்படி என்னை வந்து ஹானஸ்டா நம்பினீங்க? நான் பண்ணது அப்படின்னா, நீங்க வந்து நேச்சுரலா அதை இதனாலதான் இது ஆச்சு அப்படின்ட்டு நீங்களே சொல்லி புரிய வச்சீங்க. எதுக்காக ப்ராப்ளம் வந்துச்சுன்றது போது கூட உங்ககிட்ட தெளிவா புரிய வச்சோம் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு நம்பணும்னு தோணுச்சு. எப்படி தம்பி தலையா, நீங்க வந்து சின்ன பையன், இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி என்னை நம்பி கொடுத்தா திடீர்னு நிறைய இன்னும் முடி கொட்டிச்சுன்னா என்ன பண்றது, நீங்க பயப்படலையா? இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்தாச்சு. சரி வந்து இது ஒரு ஃபைனலா இது ஒரு ஆப்ஷனா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் வந்தோம். ஆனா இது வந்து ஒரு ட்ரஸ்டடாகவும் இருந்துச்சு எனக்கு தெரியும். அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க, அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்களும் ஒன்ஸ் கூட்டிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்புறம் செக் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. கண்டிப்பா இல்லையா? ஓகே. இதுக்கப்புறம் நிறைய ரெஃபர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு பண்ணிருக்கோம். மித்தபடி உங்களுக்கு நீங்க நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிருக்கேன். இன்கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 பேத்துக்காக நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி ரெஃபர் பண்ணணும்னு எதனால தோணுச்சு, என்ன காரணத்தால தோணுச்சு? ரெஃபர் வந்து அம்மா தான் பண்ணாங்க இல்லையா? எதுக்கு ரெஃபர் பண்ணீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் பண்றதுக்காக தான் வந்தேன். சரிங்க. அந்தப்போ என் பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு, மொட்டை அடிக்கிறேன்னு சொல்றான். ஓகேங்க. டேண்ட்ரஃப் தான் அதிகமா இருக்கு, டேண்ட்ரஃப் கிளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்பதான், நீங்க தம்பி ஒரு கூட்டிட்டு வாங்கக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த டைம் அவனை கூட்டிட்டு வந்தோடனே பார்த்துட்டு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேண்ட்ரஃப் கிளீன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா முடி க்ரோத் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 6 மந்த் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாங்க. போயிட்டு வந்து அதுல எந்த ரிசல்ட்டுமே இல்லை, இதுவும் அப்படித்தான் இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. சரி, இருந்தாலும் அவன் வந்து ஓகே, அந்த அக்கா எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு புரியுதுமா, இதனாலதான் எனக்கு அந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியுது, நம்ம ஒரு டைம் வேணா பண்ணி பாக்கலாமா அப்படின்னு சொன்னா. அப்புறம் காஸ்ட் வைஸும் மத்ததை கம்பேர் பண்ணும்போது இங்க எனக்கு வந்து பெஸ்டா தெரிஞ்சது. ஓகே, அப்ப நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது பண்ண. அவனுக்கு காஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா நாம கொடுக்கற காஸ்ட் வந்து நார்மல் பீப்புளாக்குமே வந்து அஃபோர்டபுளா இருக்கு இல்லைங்களா? நடுத்தர மக்களுக்கு அது ஓகே. ரொம்ப ரிச்சா இருந்தாங்கன்னா வேற பக்கம் போவாங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, இது ஓகே. பட் இன்னொரு விஷயம் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்ன விஷயம்னு கேட்டேன்னா, இப்போ அந்த ஷாம்பு அவனுக்கு டேண்ட்ரஃப் கிளீன் பண்ணி அவனுக்கு அந்த மசாஜ் எல்லாம் பண்ணி அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் அந்த இந்த மிஷின் வச்சு எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டு அவனுக்கு கொடுத்த அந்த
வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு கேரிங்கா அவனுக்கு முடி வந்துருச்சா, அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு முடி கொட்டுச்சா, இந்த வாரம் எவ்வளோடா கொட்டுச்சு, இப்ப பரவாயில்லையா, உனக்கு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்றேன்னா அவனை அடுத்தடுத்து நீ கேட்கிற அந்த ஒரு இது எனக்கு வந்து அந்த கேரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அப்படின்னாலும் அவன் முடி வர வச்சிருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சரி ஓகே நம்ம தொடர்ந்து அங்கேயே பாத்துக்கலாம். இன்கேஸ் அவங்க வயசு பையன் கண்டிப்பா கொடுத்தா இன்னும் கொட்டிடுன்ற அப்படியே பயம் இல்ல. பயம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். பட் என்னன்னா அந்த பயத்தோட மேல இருந்த நம்பிக்கை அதிகமா இருந்தது. அந்த அளவுக்கு உங்களுக்கு தியரி இந்த தான் பிரச்சனை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புரிய எதனால அந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிய வச்சதுனால நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்க ஒவ்வொரு சர்வீஸும் நீங்களும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ரெஃபர் பண்ணீங்க இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இவன் எப்போ என்ன நீ உடம்பு சரியில்லை என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் தம்பி வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னா டேய் நீ வந்துடுறா நான் எப்படியாவது வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு எங்க போனாலும் அவனுக்காக அந்த டைத்தை ஒதுக்கி நைட் 9 மணி நிறைய நாள் வந்து 10:30 மணி வரைக்கும் இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்து டேண்ட்ரஃப் கிளீன் பண்ணி அந்த டைம் ஆயிடுச்சே போலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. என்ன நேரம் ஆனாலும் சரி உனக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொடுத்துட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துதான் வீட்டுக்கு தாட்டி விடுவேன். அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பயங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. அப்புறம் போக போக அந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு எல்லாம் நீங்க அந்த ரிசல்ட் உங்க பையனுக்கு அந்த ரிசல்ட் ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எல்லாருமே கேட்பாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து அது எப்படி சொல்றது பரம்பரையாவே வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரிதான் இருக்கும். ஜெனடிக்காவே ஃபேமிலில எல்லாத்துக்குமே எப்படி சொல்றது என்னோட மேரேஜ் அப்ப அவருக்கு லைட்டா முடி இருந்தது. இவனுக்கு இந்த மாதிரி போனா சுத்தமாவே முடியலாம போயிருமோ, மேரேஜ் முன்னாடியே முடியெல்லாம் கொட்டிருமோங்கிற ஒரு பயம்லாம் இருந்தது. அந்த பயத்துலதான் நாங்க போய் 1 lakh மேல செலவு பண்ணோம். பட் இருந்தாலும் அது வரலன்னு போது ரொம்பவே இவன் எங்கேயுமே வெளியே வரமாட்டான். எங்காவது ஒரு ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயாவது போகணும்னா நம்ம போனோடனே வந்து நம்ம ரிலேஷனை பத்தி தான் தெரியுமே, போனோடனே ஏன்பா என்ன சின்ன வயசுல முடி கொட்டிடுச்சா, என்ன வழுக்கு தலை மாதிரி இருக்கு, என்ன சொட்ட மாதிரி இருக்கு, என்ன அவங்க அப்பாவுக்கு மாதிரியே இருக்குன்னு அது ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அப்படிங்கறதுனால எங்கேயுமே மேக்சிமம் வரமாட்டான். அதெல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது முடி வந்துருச்சுன்னா ஓகே என் பிள்ளைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். அந்த நம்பிக்கை வந்து நீ அதிகமா கொடுத்ததுனால ஓகே. அதே மாதிரி நீ சொன்னதை செயல்லையும் செஞ்சு காட்டிட்டேன். ரிசல்ட் கண்டிப்பா வந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் எடுத்திருக்கீங்க. ஹேர் ட்ரீட்மெண்ட் நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஸ்கின்னுக்கும் எடுத்தீங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். என்னோட பழைய போட்டோஸ்ல எல்லாம் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த எல்லா போட்டோலுமே நல்லா தெரியும். இடம் மங்கு வந்து ஒரு மாதிரி கருப்பா இருக்கும், முகம் பிரைட்டா இருக்கும், இந்த மங்கு மட்டும் தெரியும். அப்போ எனக்கு அது கஷ்டமா இருக்கும். அப்ப நீ ஒரு 2-3 டைம் நீ சொல்லிட்டே இருப்ப, நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன். அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து நீ போட்டு பாருக்கா எப்படி இருக்குன்னு தெரியும்னு கரெக்டா ஒரு 15 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அது மறைய ஆரம்பிச்சு. கரெக்டா ஒரு 2 மாசம் போது எனக்கு சுத்தமா அது இல்லவே இல்லை. என்னோட பழைய போட்டோஸ் பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. எல்லாரும் என்ன கேட்டாங்க, தம்பியோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரிசல்ட் இருந்தது இல்லைங்களா? ஃபேஷியல் பண்ணியா, கோல்டன் ஃபேஷியலா, அது என்ன டைமண்ட் ஃபேஷியல் அப்படியே நிறைய கேட்பாங்க. நான் எந்த ஃபேஷியலுமே பண்ணல, நீ கொடுத்த அந்த இது கிரீம் மட்டும்தான். அதுக்கே வந்து நல்ல எனக்கு பெஸ்ட் ரிசல்ட். தம்பியோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரிசல்ட் பார்த்து உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப நான் இப்போ லாஸ்ட் வீக்லயும் கூட என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அவளுக்கு நான் சொல்லிட்டு தான் வந்தேன், எனக்கு இந்த மாதிரி தானே இருந்துச்சு, அவளுக்கு இப்பதான் இருக்கு அந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரிதான் இருந்தது, நான் வந்து ரியாட்ட சொல்லி உனக்கு நான் அந்த கிரீம் வாங்கி தரேன், நீ ஒரு டைம் முடிஞ்சா வந்து பாரு, முதலிபாளையத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் பாக்குற ரோஸ் நான் வரேன், இல்லைன்னா நீ எனக்கு வாங்கிட்டு வந்து கூட கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால அது எப்படி சொல்றது, நாங்களே போதும். நீங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, என்ன பண்ணாலும் உங்க ரிசல்ட் கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அதனால நிறைய பேருக்கு நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க. என் ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்கும் அப்படிதான், டேண்ட்ரஃப் கிளீன் பண்றதுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 பேர்த்துக்கிட்ட நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க. கஸ்டமர் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற கேட்டுட்டு இருக்காங்களா தம்பி? என்ன கேக்குறாங்க, ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எப்படின்னு இவ்வளவு வெள்ளையானு கேக்குறாங்களா? ஸ்கின்னை பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, அதாவது நான் மேரேஜ் ஃபங்க்ஷனு இப்போ ரீசெண்டாக ஊருக்குலாம் போயிருந்தோம். அவங்க வந்து எனக்கு 1 இயருக்கு முன்னாடி தான் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ண, ஸ்கின்னுக்கு என்ன பண்ண, இவ்வளோ அதாவது இவ்வளோ ஷைன் ஆகிருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா இவனை விட பாப்பா தான் நல்ல ஒயிட்டா இருப்பா, ஆனா அவளை விட அவன் ஒயிட் ஆன மாதிரி ஆயிட்டான். எல்லாருமே கேட்பாங்க, என்னடா ஜெனி ஓவர்டேக் பண்ணிட்ட, நீ எப்படி இவ்வளவு பிரைட்டா இருக்க, என்ன போடுற என்ன சாப்பிடுற அப்படின்னு எல்லாருமே கேட்க. அவங்க சிஸ்டர் நல்ல ஒயிட் இல்லைங்களா, ஒரு என்ன சொல்றது, அவன் ஃபாரினர்ஸ் மாதிரி ஒயிட்ல இருப்பாங்க, அவங்க விட பிக் பண்ணி இவங்க கலர் வந்துட்டாங்க இல்லையா தம்பி? அந்த கிரீம் தான்.
ஓகே தேங்க்யூ. நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2026ல நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். அத பத்தி நீங்க வந்து என்ன நிறைய பேருக்கு, அதாவது நம்மள மாதிரி இருக்க எல்லாருக்குமே வந்து அது நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். பணம் வந்து எல்லாருமே செலவு பண்ணுவாங்க. ஆனா பெஸ்டா ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா, நம்பிக்கையா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா நிச்சயமா ஒன்னே சூஸ் பண்ணாங்கன்னா நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்க என்ன கேரண்டி. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்றோம். எல்லாருக்குமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல எல்லாருக்குமே பெஸ்டா கிடைக்கும். யாரும் வந்து எங்கேயும் போய் நம்பி ஏமாறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா அமௌண்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றப்போ எங்கேயாவது அமௌண்ட் ரெடி பண்ணி சில பேர்லாம் வந்து லோன்லாம் போட்டு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்கேயும் போய் ஏமாறக்கூடாது. ஏன்னா நார்மல் பீப்புளுக்கும் நான் பண்ற சர்வீஸ் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து அந்த அது என்ன மரு அந்த மருவெல்லாம் இந்த இடத்துல நிறைய இந்த மூக்குல இந்த இடத்துல எல்லாம் இருந்தது. அதை நீ ரிமூவ் பண்ண ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்கேயுமே வரல. அப்ப சொல்லும் போது எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்ல. அப்படி சொல்ற மறுபடியும் அந்த இடத்துல வந்துருமோ அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா அது எடுத்து இப்ப 1 இயருக்கு மேல ஆச்சு. இப்ப வரைக்கும் அது இருந்த தடம் கூட கிடையாது. எல்லாமே போயிருச்சு. நான் எனக்கு தானா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. கண்டிப்பா நிறைய இருக்கு, சொல்ல முடியல. ஏன்னா வந்து ஆமா, ஏன்னா நம்ம என்னவோ அது ஹானஸ்டா ரிவ்யூ கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி டைரக்டா நான் கேட்டேன். அதுதான் நான் எதுக்கு வர சொன்னேன்றதுக்கே சொல்லாம வர சொல்லியிருந்தேன். தேங்க்யூ.